இயேசு தொட்டாலே அற்புதம் நடக்குமே, இயேசு தொட்டாலே அற்புதம் நடக்குமே. பெரும் பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்டாலே, பெரும் பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்டாலே வல்லமை இறங்கியது, விடுதலை பெற்றாளே. வல்லமை இறங்கியது, விடுதலை பெற்றாளே. இயேசு தொட்டாலே அற்புதம் நடக்குமே, இயேசு தொட்டாலே அற்புதம் நடக்குமே. ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, அவள் சரீரத்திலே அதிகப்படியான இரத்தப்போக்கு, பெண்களுக்கான பிரச்சனை, சரீரம் பூரா பலவீனம் அடைஞ்சிட்டு மருத்துவர்கிட்ட போய் தன்னுடைய பலவீனத்துக்கு வியாதிக்கு மருந்து தேடுற, சற்றாயிலும் குணம் அடையவில்லை. அநேக இடங்களில் உள்ள மருத்துவர்கள் போய் பார்க்கிறார், அவருடைய பலவீனம் நீங்கின பாடு இல்லை. தன்னுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் வித்து மருத்துவத்துக்கு செலவழித்து பார்க்கிறார், வியாதி போராட்டம் நீங்கவில்லை அவ்வளவுக்கு. இந்த சூழ்நிலையில இயேசு தன்னுடைய ஊர் வழியா போகிறாருங்கிறத கேள்விப்படுறான். அவ மனசுக்குள்ள ஒரு விசுவாச திட்டத்தை திட்டுறான். நாளைக்கு என்னுடைய நாள், இயேசுவை நான் எப்படியாவது தொடுவேன், அவரிடத்துல இந்த வல்லமை வரும், அந்த வல்லமை என்னுடைய வியாதி பலவீனத்துக்கு சொஸ்தமாக்கும். இதுதான் அவருடைய மாஸ்டர் பிளான், விசுவாச திட்டம். அதே மாதிரி இயேசு ஊர் வழியா வர்றாரு. இவா அதிகாலமே ரெடி ஆகி அந்த எல்லையில் அடிக்கிறார். இயேசு கூட்டம், அதிகமான கூட்டம் வருது, சீசர்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலைக்குள்ள அவர் அந்த கூட்டத்துக்குள்ள அந்த லேடி உள்ள நுழைகிறார். ஒவ்வொரு நிமிஷமும் இயேசு கிட்ட போறா, எப்படியாவது தொற்றுவேன், எப்படியாவது வல்லமை வரும், டுடே மை டே, இன்னைக்கு எனக்கு விடுதலை. அந்த விசுவாசத்தினால முன்னேறா. முன்னே போய் இயேசுடைய வஸ்திர தொங்கலை தொட்டுறா. வஸ்திர தொங்கலை தொட்ட மாத்திரத்திலே இயேசுவிடம் இருந்து ஒரு வல்லமை வருது. அந்த வல்லமை அவளுக்குள்ள இறங்குது. அவள் நினைச்ச மாதிரி, அவள் விசுவாசித்த மாதிரி, அந்த உடனே அவளுடைய பலவீனம் சொஸ்தமாகிறது. இயேசு தொட்டாலே அற்புதம் நடக்குமே, இயேசு தொட்டாலே அற்புதம் நடக்குமே. பெரும் பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்டாலே, பெரும் பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்டாலே வல்லமை இறங்கியது, விடுதலை பெற்றாளே. வல்லமை இறங்கியது, விடுதலை பெற்றாளே. இயேசு தொட்டாலே